10-20 பேரை சினிமாவில் இல்லை நிஜத்தில் 20 பேர் அடிப்பார். இன்சிடென்ட் நடந்தது உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல. டி நகரில் பனகல் பார்க் பக்கத்து ரோடில் நைட்டு ஒரு 1:30 மணிக்கு ஒருத்தன் கத்தியை வச்சுட்டு ஒருத்தனை மோட்டர் பண்ணுறதுக்கு துரத்துறான் சார். சினிமாவில் இல்லை, நிஜத்தில் நைட்டில் ஒருத்தனை துரத்திட்டு போகிறான். விஜயகாந்த் நைட் ஷூட் முடிச்சுட்டு 2 மணிக்கு ஷூட்டிங் முடிச்சுட்டு காரில் வந்துட்டு இருக்காரு. கதையில் இது நிஜத்தில் நடந்தது. வந்துகிட்டு இருக்காரு, இவன் துரத்திட்டு போகிறான். ஒரு பாட்டுக்கு போயிருக்கணும்ல, வண்டியை நிறுத்தி இவனை துரத்திட்டு போய் பிடிச்சி கையில் ஆயுதம் வச்சிருக்கான். இவர் கையில் ஒன்றும் கிடையாது. போய் பிடிச்சி அடித்து கொண்டு போய் இப்போ டி நகர் போலீஸ் ஸ்டேஷனில் ஒப்படைச்சிட்டு வீட்டுக்கு வர்றாரு. அப்போ நிஜகாரல்ல? கண்டிப்பாக நிஜத்தில் நீங்கள் பண்ணுவீங்களா? கத்தி வச்சுருக்காங்க, உங்களை திருப்பிட்டாலும் நீங்கள் என்ன ஆவீங்க? அதுவும் பிறந்தது மதுரையாச்சா, ஆள் வேறு அப்படி இருப்பார். இந்த இன்சிடென்ட் என்ன பண்ணேன்னா, எனக்கு நானே நீதிபதினு ஒரு படம் எடுத்தேன். அந்த இன்சிடென்ட் அப்படியே தூக்கி வச்சேன். அந்த ரோட்டில் போய் பிடிச்சி அவனை பண்ணுறதை அப்படியே வச்சேன். அதை பார்த்தா ஹாட்டாக பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு எந்த ஒரு நிகழ்ச்சியும் நம்ம வந்து ஒரு 10 நாள் பேசிகிட்டு இருப்போம்ல, அப்புறம் மறந்து போயிடுவோம் இல்லையா? தூக்கி படத்தில் வச்சேன். உங்களை அதை பாதிக்குமா? ஏன்னா இன்ஃபேக்ட் எண்ட் ஆஃப் த டே அது ஒரு பொருட்செலவு இருக்கும். லைக் பணம் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க இது எல்லாமே பார்க்கும்போது அது உங்களுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்துமா சார்? லைக் இல்லை, அது எனக்கு பண இழப்புன்றது வெற்றியை தேடி ஓடிக்கிட்டு இருக்கேன் சார். அந்த வெற்றிக்காக நான் உழைச்சிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு விஜயகாந்த் அவர்கள் சொன்ன உடனே முதல்ல ஞாபகம் ஒரு விஷயம் என்ன சார், இப்போ இந்த மாதிரி ஒரு ஹீரோ இல்லையேன்னா எந்த ஒரு விஷயத்தில் சொல்வீங்க? அந்த ஒரு வெற்றிடம் மக்களுக்காக போராடக்கூடிய ஒரு ஹீரோனா அவர் நிஜத்திலேயே போராடக்கூடிய ஆள் ஒருத்தர். அதனால் அவருக்கு அந்த கேரக்டர் கொடுக்கும்போது எல்லாருமே அதை ஒத்துக்கிட்டாங்க. ஒரு ஹீரோயிசம்ன்றது வந்து படத்தில் தானே காட்டும், நிஜத்திலேயே ஹீரோயிசம் உள்ள ஒருத்தட்ட அப்படி அதே மாதிரி சில படங்கள் பண்ணி சமுதாயத்துக்காக பண்ணி அரசியலுக்கு வரும்போது அவருக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சுல்ல. நிச்சயமாக அந்த இது ஹெல்ப் பண்ணிச்சுல்ல சார். இப்போ அப்படி பார்க்கும்போது இப்போ விஜயகாந்த் அவர்கள் தொடர்ந்து இது போன்ற படங்கள் பண்ணார், நேரடி அரசியலிலும் ஈடுபட்டார். இசிசி அவர்களும் அதான் பண்ணார், தொடர்ந்து இது போன்ற படங்கள் வந்து எடுத்துகிட்டு இருந்தார். நீங்கள் ஏன் நேரடி அரசியலில் ஈடுபடலை? நேரடியாக அரசியலுக்கு போகணும் அப்படின்ற ஆசை எனக்கு. பட் எனக்கு 100% ஷூர் அந்த டைமில் கட்சிகள் கூப்பிட்டுருப்பாங்களா? ஆமாம், ஐயோ நீங்கள் வேறு. அதான் கலைஞரோட ஒரு 30 வருஷம் ட்ராவல் பண்ணியிருக்கேன்ல. 84 சாட்சின்னு நினைக்கிறேன், 83 என்னமோ. அப்போ தான் வந்து விஜயகாந்த் என்னை கூட்டிகிட்டு கலைஞர்கிட்ட போய் அறிமுகப்படுத்தி அந்த படம் ப்ரொஜெக்ஷன் காட்டுறோம் இருக்கு. அந்த நாளில் இருந்து என்னுடைய எல்லா படமும் அவர் பார்த்துருக்காரு. பார்த்துட்டு போயிட்டு அங்கே ஒன்றுமே பேச மாட்டார், போய் ஃபோனில் அடிப்பார். இந்த படம் இது பண்ணால் நல்லாயிருக்கும், அப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் யோசனை சொல்லிவிட்டு பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டார். பண்ணால் நல்லாயிருக்கும், யோசனை பண்ணுங்க சந்திரசேகர், யோசனை பண்ணுங்க சார். இன்னும் ஓப்பனாக சொல்லணும்னா, லைக் கேப் மாதிரி படம் ரிலீஸ் ஆகுன உடனே சில கருத்துக்கள், லைக் உங்களுடைய ஃபேன் சைடு என்ன சொன்னாங்கன்னா, எதுக்கு இவர் இது மாதிரி படம் எடுக்கிறாரு, திரும்ப விஜயகாந்த் வச்சு ஒரு படம் எடுக்க சொல்லு. அவங்க சொல்றாங்க விஜயகாந்த் வச்சு ஒரு படம் எடுக்க சொல்லுங்க, எஸ்ஏசி யாருன்னு நிரூபிப்பாருன்ற மாதிரி. உங்களுக்கு அந்த ஒரு ஆசை இருந்துச்சா சார் திரும்ப விஜயகாந்த்? அதே தான், விஜயகாந்த் வச்சு நான் படம் எடுக்கிறேன்.